தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை பிரதமர் இந்தியா வந்திருக்கக்கூடிய சூழலில் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். அது மட்டுமின்றி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். இது பற்றிய விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், முழு விவரங்கள் என்ன? இலங்கை பிரதமர் அவர்கள் புதுடில்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கான தொடர் நடவடிக்கையாகவும் தமிழக முதலமைச்சர் இந்த பயணத்தின் வாயிலாக பாரம்பரிய பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தொடர்ச்சியான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறப்பு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தாக்குதல், துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள் காரணமாக தமிழக மீனவ சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 106 வெவ்வேறு சம்பவங்களை 1482 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 198 மீன்பிடி படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது, மீனவர்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சனையில தூதர நடவடிக்கைகளை தீர்க்க இந்திய அரசினுடைய தலையீடு என்பது அவசியம். இந்த கடிதத்தின் வாயிலாக பாரத பிரதமர் இந்திய பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு காண வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த கச்சத்தீவை மீட்பும் நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மீனவர்களுடைய மீன்பிடி படகுகள் மீனவர்களை மீட்கும் நடவடிக்கையாகவும் அதே நேரத்தில் தொடர் நடவடிக்கையாக கச்சத்தீவை மீட்புக்குண்டான நடவடிக்கையாகவும் தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் பாரத பிரதமரிடம் இந்திய பிரதமர் உடனடியாக அந்த சந்திப்பின் போது பேச்சுவார்த்தை நடத்தி இது தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. நன்றி பாஸ்கர். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.